ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் சில பேருக்கு நல்லாவே வராது. இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போதுமே சிக்கனை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் சக்கை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இதில் தாளிப்பு ஐட்டம்லாம் இருக்குது. அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியதுதான். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வரணும். இது பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவிக்கு எப்போதும் இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா குலைவாக இருக்கணும். ஆனால் ரொம்ப குழஞ்சி போனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஓரளவு மீடியமாக தான் செய்வேன் எப்போதுமே. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வதக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கிறப்ப இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறப்பே தெரியும், நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். நான் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். பெப்பர் சேர்க்குறப்பையும் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட நம்ம இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காது. தேங்காய் வந்து கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது கூட சிக்கனை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிளறி கொடுக்கணும். சிக்கன் பெரட்டல்னு சொல்லுவாங்க, அதுவும் இதே மாதிரி தாங்க. இதே மாதிரி இதில் தண்ணி ஊற்றாமல் இப்போ நம்ம கிரேவியாக இதை பண்ண போகிறோம். ஆனால் சிக்கன் பெரட்டலுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும்.
அந்த தண்ணியிலே அது வெந்து வரப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை தான் சிக்கன் பெரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதை நம்ம இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது லாஸ்ட்டாக சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பீஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மோர் குழம்பு வீடியோலாம் போட்டிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பார்க்காதவங்க கூட பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.